ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனால ஏக நீதிமானாக்கப்பட்டோம். அவருடைய கீழ்ப்படிதல் கொஞ்சம் நெஞ்சமா இல்லைம்மா. அவரை துப்புனாங்க, அவரை அடித்தாங்க. ஒருத்தன் கொட்டி கேட்குறான், அவனை கொட்டு வந்து யார்? தீர்க்கதரிசி சொல்லுன்றான். தேவனை கொட்டுறவன்னு சொல்கிறான். பார்த்தாவே எரிஞ்சிடுவான். தண்ணியை பார்த்தா திராட்சை ரசமாக மாறிச்சு. அவ்வளோ வல்லமைப்படுத்த தேவன். ஒருத்தன் துப்புறான் மூஞ்சில காரியில். அல்லேலூயா. ஒரு வஸ்திரத்தை கிழிச்சாங்க, வஸ்திரத்தின் மேலே சீட்டு போட்டாங்க, அலங்கோலமாக ஆக்குனாங்க. வேதனை இவ்வளோ சூழ்நிலை மத்தியில் என்ன பண்ணிட்டாரு? அல்லேலூயா. கீழ்ப்படிந்தாரா கீழ்ப்படிலையா? அவங்க சத்தியத்தை சொல்கிறேன். இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் மேன்மையை பார்ப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை நடத்துறவங்களை துக்கப்படுத்தாதீங்க. ஒரு புருஷனை கனப்படுத்து, கனவீனப்படுத்தாத. உன் புருஷன் உனக்கு தலைன்னு சொல்கிறார் ஆண்டவர். உன் புருஷன் உனக்கு தலைன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. புருஷனை தலைன்னு சொல்கிறது இல்லை, எவனையே தலைன்னு சொல்கிறது. அல்லேலூயா. சொந்த புருஷனை என்ன பண்ணுறது இல்லை, தலைன்னு சொல்கிறதே கிடையாது. உன் புருஷன் உனக்கு தலையாக இருக்கிறான். அல்லேலூயா. தலை இல்லைன்னா என்ன ஆகும்? தலை என்னன்னா என்ன சொல்லுவாங்க? முண்டும். புருஷன் தான் உனக்கு தலை. அந்த புருஷனை எவ்வளோ கனமாக பார்த்துக்கிறியோ. அல்லேலூயா. 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 நான் சாட்சி சொல்கிறேங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வாழுங்க, இப்படி வாழுங்க, இப்படி முன்மாதிரியாக இருங்க. இது உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். ஒரு பெரியவங்க, தாய் தகப்பன் எல்லாரும் கீழ்ப்படிங்க. கனமணி நீ என்ன சொல்கிறது, நான் தாய் தகப்பனை எதிர்த்து பேசினா முடிஞ்சு போச்சு மேட்ரு. அவ்வளோதான், வாழ்க்கை ஜீரோவாயிடும். எதிர்த்து பேசக்கூடாது. தாய் தகப்பனை கீழ்ப்படி, பெரிய மேன்மையை பெறுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகிமையாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.